வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம 13 months to 18 months, அதாவது உங்கள் பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்து உங்கள் பேபி 1.5 year old ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டயட் சேஞ்சஸ் அண்ட் டயட் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் ஃபுல் ஃபேமிலி இப்போ ஃப்ளூலேருந்து ரிக்கவர் ஆகிட்டுருக்கோம். அதனால தான் என்னோடய வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி இது தெரிஞ்சிருக்கும். இந்த வாரத்து ஷவுட் அவுட் ஜோராஜ் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்தது. இவங்க ப்ரெக்னென்சி டைம்லேருந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களோட பேபி 9 month old. அண்ட் இன்னமும் அவங்க ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு கீழே நீங்கள் அவங்க கமெண்ட் பார்க்கலாம். வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கும் கமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வாங்க நேராக 13 to 18 month ஓல்டோட டயட்டுக்கு போயிடலாம். ஸோ ஒரு வயசுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ உங்கள் பேபி 1 year old ஆனப்புறம் நீங்கள் பேபிக்கு கவுஸ் மில்க் மாட்டுப்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மம்மா இருந்தால் கூட நீங்கள் இப்போது பிரெஸ்ட் ஃபீடிங்கோடு சேர்ந்து கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நம்பர் 2, உங்கள் பேபிக்கு இப்போது ஹனி கொடுக்கலாம். இனிமேல் உங்கள் பேபிக்கு செப்பரேட்டாக சால்ட் ஆர் சுகர் இல்லாமல் தனியாக ஃபுட் மேக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இனிமேல் உங்கள் பேபி டேபிள் ஃபுட் ஆர் உங்கள் ஃபேமிலி ஃபுட் என்னவோ அதுவே எடுத்துக்கிறதுக்கு அவங்க ரெடி. ஸ்டில் எக்ஸஸ் சால்ட் ஆர் சுகர் கொடுக்கக்கூடாது. பட் அதர்வைஸ் கொஞ்சம் சால்ட் ஆர் சுகர் இருக்கிறத பற்றி வரி பண்ண வேண்டாம். உங்கள் பேபிக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்சஸ், ஸ்ட்ராபெரி அதெல்லாம் நீங்கள் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலைன்னா சில பேர் 1 year வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இனிமே நீங்கள் அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் உங்கள் பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு வெரைட்டி ஆஃப் சாலிட் சாப்பிடணும் உங்கள் பேபி, அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். அதனால் கவுஸ் மில்க் ஆர் பிரெஸ்ட் மில்க் இல்லை ஃபார்முலா நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அது 24 ounces மேலே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு அளவுக்கு சொல்லணும்னா அந்த பெரிய பாட்டில் இருக்குல்ல 8 ounce பாட்டில், அதில் 3 பாட்டில் அவ்வளோதான் நீங்கள் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ அவங்களுக்கு மற்ற ஃபுட்ஸ் சாலிட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு அப்பிடைட் இல்லாமல் போயிடும். தண்ணியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேபிக்கு ஒரு நாளைக்கு 1 to 4 cup அளவுக்கு தண்ணி கொடுக்கலாம். ஓகே, மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட்டபிளோ அந்த மாதிரி நீங்கள் பிகின் பண்ணலாம். ஸோ உங்கள் பேபியோட டே ஃபஸ்ட்டு 8 ounces ஆஃப் மில்கோட அவங்க டே ஸ்டார்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் மார்னிங்ஸில் எவ்வளோ பிஸி அண்ட் உங்கள் பேபி என்ன மாதிரி மூடில் இருப்பாங்க, உங்கள் வீட்டோட சுச்சுவேஷன் என்ன மார்னிங்ஸில், இதெல்லாம் பொறுத்தது தான் அந்த டெசிஷன். ஸோ எது வேணாலும் கரெக்ட், தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங். ஸோ நீங்கள் உங்கள் பேபியோட டே மில்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் பேபி மெதுவாக எழுந்துப்பாங்க அண்ட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற டைமில் தான் அவங்க முழிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கு நேராக பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் என்னோட 2 பசங்களும் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிற டைப்பாக இருப்பாங்க. அண்ட் அவங்க எழுந்த உடனே அவங்களுக்கு அந்த வார்ம் மில்க் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மார்னிங் அவங்களோட டேவை மில்கோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங்கோட ஃபர்ஸ்ட் 8 ounces ஆஃப் மில்க் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அரவுண்ட் 6 AM அந்த மாதிரி மில்க் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 8:39 அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே உங்கள் பேபிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி ஏதாவது 3 ஃபுட் குரூப்ஸாவது அதில் கண்டிப்பாக இருக்கணும். விச் மீன்ஸ் ஒரு சீரியல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஃப்ரூட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு எக் இருக்கணும். இது மினிமம். இதுக்கு மேலே நீங்கள் பட்டரோ நட்ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் அட்லீஸ்ட் 3 ஃபுட் குரூப்ஸ், இந்த 3 ஃபுட் குரூப்ஸ் இருக்கணும். என்னது? கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்துள்ள ஒரு பொருள் இருக்கணும். நீங்கள் இனிப்பான ஒரு ஐட்டம் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரூட் ஆட் பண்ணி ஓட்ஸ் அண்ட் ஆப்பிள் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு உப்மா ஒரு கிச்சடி மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரைஸ் அண்ட் தாலோட நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த 2 ஃபுட் குரூப் ஆயிடுச்சு. அதை தவிர ஒரு எக் கொடுத்துருங்க மார்னிங்கில். இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் கொடுக்கலாம். தால் ஃபார்மில் கொடுக்கலாம், இல்லைனா சுண்டல் மாதிரி, க்ரீன் பீஸ் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையான லென்டில்ஸ், அதாவது பருப்பு வகைகளில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அவங்களுக்கு. இல்லைனா நீங்கள் நட்ஸ் பவுடர் அண்ட் கீ ஆர் பட்டர் அவங்களோட
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு தனியாக எதுவும் பண்ணணும்னு கிடையாது. இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாரும் இட்லி சாப்பிட்றாங்க, இல்லை தோசை, இல்லை உப்புமா, கிச்சடி, என்ன நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுறீங்களோ, சப்பாத்தி, வாட் எவர் நீங்கள் எது உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுறீங்களோ நீங்கள் அதுவே பேபிக்கும் ஆஃபர் பண்ணலாம் இனிமேல். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய அளவு சால்ட் ஆர் ஸ்வீட்னஸ் வந்து உங்கள் பேபியால் டாலரேட் பண்ண முடியும். நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ மில்க் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் மார்னிங் எழுந்தோடனே மில்க் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட். 10:30, 11 மாதிரி உங்கள் பேபிக்கு மிட் மார்னிங் ஸ்நாக் கொடுக்கலாம். மிட் மார்னிங் ஸ்நாக், எனி ஸ்நாக் வந்து 2 ஃபுட் குரூப்ஸாவது மினிமம் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு பீனட் பட்டர் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். இல்லைனா ஒரு ஃப்ரூட் அண்ட் யோகர்ட் அந்த மாதிரி தரலாம். ஸ்நாக் டைமில் கொடுக்க வேண்டிய ஸ்நாக்கு நீங்கள் வந்து கவுஸ் மில்கில் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி ஸ்மூதி மாதிரி கொடுக்கலாம். அது நிறையா பேபிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கவுஸ் மில்க் ரொம்ப விரும்பி குடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்மூதி மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஸோ வெறும் பால் குடிக்க பிடிக்காத ஒரு குழந்தைக்கு அந்த பாலில் கொஞ்சம் பனானா போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டு கொடுத்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலாம். பேபி நல்லா பிரேக்ஃபாஸ்ட் ப்ராப்பராக சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க அடுத்த மீல், அதாவது லஞ்சுக்கு ஆப்பிடைட்டை, பசியை தூண்டுற வகையில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்தா கூட ஓகே. அரவுண்ட் 12:30, 1 o'clock கிட்ட அவங்களுக்கு ப்ராப்பர் லஞ்ச் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சால் பேபிக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். கிட்ட பார்க் இருக்குது, இல்லை ஏதாவது ப்ளே குரூப் இருக்குன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பசியை தூண்டும் அண்ட் லஞ்சை ப்ராப்பராக சாப்பிடுவாங்க. இந்த லஞ்சில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரைஸ் கொடுக்கறது வந்து நிறையா மம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் ஈஸி டு ஈட்டாக, சாப்பிட்றதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக அதே மாதிரி தான் முன்ன சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 3 ஃபுட் குரூப்ஸ் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன சாப்பாடு செய்கிறீங்களோ அதே சாப்பாடை காரம் போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிடலாம், ரொம்ப காரமாக இருந்தால். இல்லை நீங்களே மைல்டாக தான் சாப்பிட்ற ஒரு ஃபேமிலினா நீங்கள் கொஞ்சமாக அந்த போர்ஷன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் தால், கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸில் ஆட் பண்ணி கொஞ்சம் நெய் போட்டு அதையே வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். லஞ்சை ஃபாலோ பண்ணி ஒரு 1 hour கழித்து நீங்கள் அவங்களுக்கு அடுத்த 8 ounces ஆஃப் மில்க் கொடுக்கலாம். இது யூஸ்வலி அவங்க மத்தியான தூக்கத்துக்கு முன்னாடி கொடுக்கறது பெஸ்ட்டு. ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் மத்தியானம் நல்லா லாங் நேப் எடுத்து வெல் ரெஸ்டடாக இருப்பாங்க. சில குழந்தைங்க இப்போவும் ஒரு நாளையில் 2 நேப் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எழுந்த உடனே அவங்களுக்கு ஒரு 1/2 hour விளையாடிட்டு 1/2 hour to 1 hour கழித்து நீங்கள் வந்து அவங்களோட விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குமே ரொம்ப லைட்டாக வச்சுக்கிறது நல்லது இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டின்னர். ஸோ எகெயின் அவங்களுக்கு வெள்ளரிக்காய் மாதிரி சாலட் வகையான வெஜிடபிள்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். கிராக்கர்ஸ் கொடுக்கலாம். சுண்டல் வகைகள் அதுவும் வந்து கிரேட் ஸ்நாக் ஃபார் ஈவினிங். சுண்டல் மாதிரி வேக வச்ச சனா, வேக வச்ச கிட்னி பீன்ஸ், அந்த மாதிரி இருக்கிற கடலை வகைகள், பருப்பு வகைகளை கூட குக் பண்ணிட்டு அதை லேசாக, அது ரவுண்டாக இருக்கிறதால வாயில் வைக்கும்போது அது போய் ஓடி போய் தொண்டையில் மாட்டிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சனா இல்லை கிட்னி பீன்ஸ் ஸ்நாக்காக கொடுக்குறீங்கன்னா அதை வந்து ஃப்ளாட்டாக அமுக்கிட்டு கொடுங்க. ஸோ குழந்தை எடுத்து வைக்கும்போது அது வந்து அவங்களோட நாக்கில், வாயில் அது ரோல் ஆகாமல் இருக்கும். ஈவினிங் அரவுண்ட் 7, between 7 and 8 உங்கள் ஃபேமிலியோட டின்னர் டைம் என்னவோ அதே டைமுக்கு நீங்கள் உங்கள் பேபிக்கும் டின்னர் கொடுக்கலாம். அண்ட் எகெயின் லஞ்ச் மாதிரியே நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதையே வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி உங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். பேபியோட பெட் டைமுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த லாஸ்ட் 8 ounces ஆஃப் மில்க். இதே நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மம்மா இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து ஆன் டிமாண்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 4 ounces at a டைம்னு நீங்கள் 2 to 3 times நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு கவுஸ் மில்க் கொடுக்கலாம். விட்டமின் டி அது வந்து கவுஸ் மில்கில், ஹோல் மில்கில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது ஹோல் மில்கில் வந்து உங்கள் பேபியோட க்ரோத்துக்கு, டெவலப்மெண்ட்க்கு தேவையான ஃபேட்டும் வந்து அந்த ஹோல் மில்கில் இருக்குது. அண்ட் இன்னமும் சில பேபிஸ் வந்து அந்த பெட் டைமில் நீங்கள் 8 ounces ஆஃப் கவுஸ் மில்க் கொடுத்த அப்புறமும் கூட சில பேபிஸ் நைட்டில் ஃபீடிங்க்கு எழுந்துப்பாங்க. 1 or 2 times எழுந்துக்கிறது வந்து காமனாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் டிப்பிக்கலாக ஒரு பேபியோட இந்த ஏஜில் ஆஃப்டர் 1 year இருக்கக்கூடிய ஒரு டயட் சார்ட். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட் கொடுக்கணும். அதே ஃபுட் டெய்லி கொடுக்காதீங்க. அதே மாதிரி அந்த டெக்ஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போது. ஸோ கூழ் மாதிரி கரைச்ச ஃபுட்டாகவே கொடுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு மாதிரி அவங்க மென்று பழகிறதுக்கு ஏற்ற சாப்பாடு. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி லைட்டாக சாஃப்டாக குக் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், அவங்க பல்லு இல்லைன்னா கூட. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸு வேறு டேஸ்ட்டில் வேறு வெரைட்டியாக கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் குழந்தைக்கு எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ என்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ். நீங்கள் ஃப்ரூட்டை வந்து ஜூஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபுட் ப்ராசஸரில் ஜூஸ் பண்ணுறதோ இல்லைன்னா கடையில் வாங்குகிற அந்த எந்த விதமான ஜூஸும் வந்து நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. ஜூஸ் கொடுக்கும்போது அந்த பழத்தில் இருக்கிற நார் சத்து குழந்தைக்கு கிடைக்காம போயிடுது. அண்ட் நீங்கள் கடையில் இருக்கிறது வாங்கி கொடுக்கும்போது அது ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்டஃப் இருக்குது அண்ட் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அது குழந்தைக்கு நல்லதே கிடையாது. அதனால் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். பெஸ்ட் ஃபார்ம் குழந்தைக்கு கொடுக்கக்கூடியது ஃப்ரூட்னு வரும்போது குக்டு ஆர் ரா ஃப்ரூட்ஸ், அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட். அவங்களோட ஃபுட்டில் வந்து அடிஷ்னலாக சால்ட் ஆர் சுகர் ஆட் பண்ணுறது நீங்கள் இப்போவும் அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு பாலில் சர்க்கரையை போட்டு மாட்டு பாலில் கொடுக்காதீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் தனியாக ஏதாவது ஃபுட் பண்ணுறீங்கன்னா அதில் உப்பை ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்தில் 3வது வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபுட்டு ஆஃபர் பண்ணணும், ஆனால் குழந்தை எப்போ போகிறோன்னு சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் ஃபீட் பண்ணுறதை நிறுத்திடணும். அவங்கள ஏமாற்றி அவங்கள இதை காட்டி அதை காட்டி ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஃபுல்லாக ஆன உடனே அவங்களுக்கு போகிறோன்னு ஒரு சிக்னல் வருது இல்லையா அவங்க உடம்புல இருந்து. அந்த சிக்னலை அந்த மீட்டரை அவங்க படிக்க தவறிடுவாங்க. அந்த மீட்டரை நீங்கள் எப்போவுமே ஓவர் ரைட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வளர எப்போ சாப்பிட்றத நிறுத்தணும், எப்போ அவங்க வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிறது அவங்களால கணிக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த மீட்டர் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட சொல்கிறாங்க. 4வது, ஹார்டான ரவுண்டான ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா கிரேப்ஸ் வாயில் வச்ச உடனே உருண்டு போய் தொண்டையில் சிக்கிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுதான் ஒரு ரொம்ப காமன் சோக்கிங் ஹசார்ட். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன். அதனால் எப்போவுமே உருளக்கூடிய ரவுண்ட் ஃபுட்ஸ் அது ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸை நீங்கள் 4 கட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் டைம் எடுத்து அந்த கிரேப்ஸை 4 நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதில் கொட்டை எதுவும் இருந்ததுன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிரேப்ஸ் கொடுக்கலாம் குழந்தைக்கு. அதே மாதிரி ஹாட் டாக் இருக்குல்ல, அந்த மாதிரி டிப்பிக்கலாக ரவுண்டாக இருக்கக்கூடிய ரோல் ஆகக்கூடிய எந்த ஹார்ட் ஃபுட்டும் குழந்தைக்கு தரக்கூடாது. பாப்கார்னும் குழந்தைக்கு ஒரு சோக்கிங் ஹசார்ட், அதுவும் கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர்.